verse 35 to 40. எடுத்து ஒரு வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35 40 வரை உள்ள வசனங்கள். போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அநேக காரியங்களை முதலாவது தன்னை ஏற்றுக்கொண்ட தான் தெரிந்தெடுத்த சீஷர்களோடும் அவரோடு இருந்த விசுவாசிகளோடும் பகிர்ந்து கொள்வதான காரியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் நாம் சிந்திக்க தெரிந்து கொண்ட இந்த 35 40 வசனத்துக்கு முன்னால பகுதியை நம்ம பார்ப்போம்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுடைய உலக வாழ்க்கை, மாம்ச வாழ்க்கை குறித்து பேசுகிறார். ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய தேவைகளை நாம் அறிந்ததற்கு முன்பாக அறிந்திருக்கிறவர், நமக்காக யாவற்றையும் செய்வார், நடத்துவார் என்கிற அந்த உலக காரியங்களை குறித்து பேசுகிறார். நீங்கள் கவலைப்படுகிறதுனால நீங்கள் எதை சாதிக்க முடியும்? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளையும் போஷிக்கிற உங்கள் பரமபிதா உங்களை போஷிப்பார் என்று அவர்களுடைய உலக வாழ்க்கை குறித்த தேவைகளை, நாளைய தினத்தை குறித்து, இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆனால் அவைகளை நாம் அறிந்ததற்கு முன்பாகவே நமக்காக கருதுகிற, அறிந்திருக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி அப்படியாக சொல்லிட்டு வருகிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த நம்ம 34வது வசனத்தில் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் ஒரு இருதயமும் இருக்கும் என்கிற வசனத்தை சொல்லுகிறார். இந்த இடத்துல பொக்கிஷம் என்பது நாம் எதை மேன்மையானதாக, நாம் எது முக்கியமானதாக கருதுகிறோம். பொக்கிஷம் நேரடியாக பணம், இன்னும் ஜுவல்ஸ், இப்படிப்பட்ட விலை உயர்ந்த பொருட்களையும் பணத்தை குறிக்கிறது. ஆனால் நம்ம அதை பார்க்கும்போது நம்முடைய மனதில் எது மிக முக்கியமாக, மேன்மையானதாக, பெரிதாக எண்ணப்படுகிறதோ அது என்று நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா பொதுவாகவே நம்ம உலகத்தில் என்ன நினைக்கிறோம், நிறைய பணம் இருந்தால் போதும், நிறைய கோல்டு இருந்தால் போதும், அவைகள் நிறைய சொத்து இருந்தால் போதும், இவைகளை நம்ம முக்கியமாக கருதுகிறோம். அப்படி எதில் நம்முடைய மனமும் இருதயமும் பெரிதாக எண்ணுகிறதோ அங்கே உங்கள் இருதயம், உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணங்கள் அதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்ததுல இருந்து நாம் சிந்திக்க இருக்கிற வேத பகுதியை நம்ம பார்க்க முடியும். 35வது வசனத்தில் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பாருங்க, இதுவரையிலும் சொன்ன விஷயம் உலகத்தை சார்ந்த விஷயம், பொதுவான மனிதனுடைய எண்ணங்களை சார்ந்த விஷயம். ஆனால் நீங்கள், உங்கள் அப்படின்னு சொல்லிட்டு
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாயிருக்கிற நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஆண்டவராக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை இந்த 35வது வசனத்திலிருந்து சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாயிருக்கிற நாம் ஒரு ஆயத்தமுடையவர்களாக, ஒரு ஆயத்தப்பட்டவர்களாக, ஒரு எதிர்பார்ப்புடையவர்களாக, ஒரு நம்பிக்கை உடையவர்களாக, இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நித்திய வாழ்வை குறித்த எண்ணத்தோடு, அந்த பரலோக வாழ்க்கையை குறித்த மேன்மையை நினைத்து அந்த சிந்தனையும் எண்ணங்களும் ஆயத்தமுடைய வாழ்க்கை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்ற காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கும் தன்னை பின்பற்றுபவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாக இருக்கிற நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மனம், இருதயம் எதை சார்ந்து இருக்க வேண்டும், எது முக்கியத்துவமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியும். இங்க சொல்லும்போது உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் அப்படின்னு சொல்லுகிறாரு. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும். இந்த இடத்துல அந்த நாட்கள் இருந்த மக்களுடைய வாழ்க்கை முறை பொதுவாகவே கடந்த ஒரு ஜெனரேஷனுக்கு பிறகுதான் யார்கிட்ட கேட்டாலும் வந்து ஐடியில் வேலை செய்கிறேன், கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஆன்லைனில் வேலை செய்கிறேன், இன்னும் நிறைய பேர்கிட்ட கேட்டால் என்ன வேலை செய்கிறேன்னு எனக்கே தெரியாது, ஆனால் சம்பளம் கொடுக்குறான் மாதந்தோறும், அவன் சொல்கிறத இப்படி கோட போடும் அப்படின்னு. அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இப்போ நிறைய வந்துட்டுது. ஆனால் ஒரு சில டெக்கேட்ஸுக்கு முன்னால், ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னால் வரையிலும் இயற்கை சார்ந்து தான் மனிதன் வாழ்ந்துட்டு இருந்தான். விவசாயம், அவங்க சிசுஜனோல ஆடு மாடு, இதுதான் பொக்கிஷம். பொதுவாகவே எல்லாருமே வந்து நம்முடைய நிலங்களை பண்படுத்தி விவசாயம் செய்து ஆடு மாடுகளை மேய்த்து நெல் வடவு அப்படி பல பயிர்களை பயிரிட்டு அவைகளை சார்ந்து தங்களுக்கு உணவை தெரிந்தெடுத்து அவைகளை உண்டு இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்து வந்த ஒரு வாழ்க்கை தான் சில வருடங்களுக்கு முன்பாக இருந்தது. ஸோ அந்த சார்ந்த அப்படி வாழுகிற மக்கள் எப்போதுமே தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு, வேலை செய்வதற்கு தங்களுடைய இடுப்பில் ஒரு கட்டிட்டு தான் விவசாய வேலை, வயலில் வேலை செய்கிறதா இருந்தாலும், சுமடு தூக்குறதாக இருந்தாலும், அந்த கடின வேலை செய்கிற எல்லாருமே இடுப்பில் சரியாக ஒரு டவலை வச்சு ஒரு சரியான ஒரு கட்டிட்டு தான் இருப்பாங்க. அதான் இங்கே சொல்லுகிறதுன்னா உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் என்பது ஒரு ஆயத்தப்படுத்தப்பட்டதான ஒரு வாழ்க்கை. இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்கு ஆயத்தமுடையவர்களாக நாம் விசுவாசிகளாகி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொல்லும்போது, கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்த்து நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான கிறிஸ்து இயேசுவில் விசுவாசமாக இருக்கிற நமக்கு தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறதான உன்னதமான பரலோக வாழ்க்கையை குறித்தும் பரலோகத்தில் நமக்கு வைத்திருக்கிற பொக்கிஷங்களை நினைத்து அந்த தேவனுக்கு பரலோக வாழ்க்கைக்கு ஆயத்தமுடைய ஒரு வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு நம்முடைய மனமும் நம்முடைய இருதயமும் கர்த்தரையும் கர்த்தருடைய வசனங்களையும் சார்ந்த எண்ணங்களினால் நம்முடைய மனதின் அறை கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது வந்து உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆயத்தமான, ஒரு ஆவிக்குரிய ஆயத்தமான ஒரு வாழ்க்கை. எப்போது வேண்டாலும் எந்த நேரத்தில் ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ள வர முடியும் என்ற விசுவாசத்தோடு எப்போதுமே ஆயத்தமாக இருக்கிறது ஒரு எதிர்பார்ப்பு ஒரு வாழ்க்கையாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம்.
10வது வசனம் சாரி 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் அழிந்து போகும். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் அழிந்து போகும். இந்த வார்த்தையினால் தேவனால் மனுஷனை படைத்து மனுஷனுக்காக படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் காண்கிற எல்லாமே அழிந்து போகும். அவையில் ஒரு நாள் படைத்த தேவனால் எல்லாமே அழிந்து போகும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தின்படி வார்த்தையின்படி இன்னும் அவரால் கேட்ட அப்போஸ்தலருடைய வார்த்தைகளின்படி கீழ்ப்படிந்து விசுவாசித்து அவருக்கென்று நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆயத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆயத்தமான ஒரு வாழ்க்கை பாவ மாம்ச பலவீனங்களிலிருந்து விடுதலைப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அவர் நினையாத நேரத்தில் எப்போதும் ஆண்டவருடைய வருகிறது போல நாம் ஆயத்தமாயிருத்தல். பொதுவாகவே நம்ம நம்முடைய வீடுகள் எல்லாமே குப்பையாக தான் இருக்கும். பொதுவாக எல்லாத்தையும் பிறகு அங்கங்கே போட்டிருப்போம். ஒரு விருந்தினர் வருவாருன்னு சொன்னால் என்ன செய்வோம்? எல்லாத்தையும் அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து ஆயத்தப்படுத்தி அங்கே எல்லாம் வச்சு அப்படி வைப்போம். அவங்க போன உடனே திருப்பி எல்லாத்தையும் என்ன செய்யலாம், எடுத்து கீழே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு முக்கியமானவர், அதில் விருந்தினவருடைய முக்கியத்துவத்தை பொறுத்து டெய்லி வாரவர் நம்ம ரொம்ப பழக்கானவர்னா நம்ம கவலைப்பட மாட்டோம். முக்கியமான நபர் நம்மளை குறித்த ஒரு மதிப்பு அவரிடத்தில் வேணும்னா அதுக்காக கொஞ்சம் ஆயத்தை எல்லாம் பண்ணுவோம். ஸோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் படைத்த சிருஷ்டிகர்த்தர் நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ள எந்த வேளையிலும் வருவார் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வரும்போது அவர் விரும்புகிற காரியங்களை, அவருக்கு சுத்தமான காரியங்களை, அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனமும் இருதயம் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்குகிற ஒரு இருதயமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். உங்கள் இருதயம் எங்கேயோ உங்கள் பொக்கிஷம் எங்கே, அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. உங்களுடைய பொக்கிஷம் பரலோகத்தை சார்ந்ததாக இருக்கட்டும், நித்தியத்தை சார்ந்ததாக இருக்கட்டும். கிறிஸ்துவுக்காக நாம் செய்கிற காரியங்கள் பரலோகத்தில் அதற்கான பலன்கள் சேர்க்கப்படும் என்ற விசுவாசத்தோடு அப்படிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கென்று நாம் ஆத்துமாதாயம் செய்கிறவர்களாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுடைய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலும் அவர்களுடைய பணிவிடையிலும் நாம் ஈடுபடுகிறவர்களாக இருப்போம். அது நமக்கு பரலோகத்தில் அநேக பொக்கிஷங்களை நமக்காக சேர்த்து வைக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும், உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் மிக முக்கியமான அதிகாரங்கள். அந்த மத்தேயு 5வது அதிகாரம் 14 to 16 வரை உள்ள வசனங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியான தேவனுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை குறித்த சில உவமைகள் மூலமாக கற்றுக் கொடுக்கும் போது அந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்ப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 14, 15, 16 ஒரு வாசிப்போம்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் உங்களை பார்க்கிற, நீங்கள் வாழுகிற பகுதியில் உள்ள மக்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு சொல்லும்போது சொல்லுகிற காரியம், உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும். விளக்கு எரிந்தாதான் பிரகாசிக்கும். எரியாத விளக்கு என்ன செய்யாது? வெளிச்சத்தை என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. ஒரு ஆக்டிவ் கிறிஸ்டியன் லைஃப், லிவிங் கிறிஸ்டியன் லைஃப், வாழுகிற கிறிஸ்தவராக, வாழுகிற விசுவாசியாக, ஒரு பொதுவாகவே விசுவாச வாழ்க்கையில ஆவிக்குரிய வெளிச்சத்தையும் ஆவிக்குரிய நடத்துதலையும் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த இடத்துல உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் விளக்குகள் எரிய கடவது என்று சொல்லும்போது, நீங்கள் ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாக, ஆவிக்குரிய கனி கொடுக்கிறவர்களாக, தேவனுக்கு என்று கிரியை நடப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிறது தான் இங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிற விஷயமாக இருக்கிறது. நாம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து நடக்கிற, கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிற பரிசுத்த வாழ்க்கையை நாம் சிந்தித்து, பரிசுத்தமானவைகளை நடப்பித்து, கர்த்தருக்கு பிரியமான செயல்களை நாம் விரும்பி, மாம்ச கிரியைகளை நாம் நம்மை விட்டு எடுத்து போட்டு, நம்முடைய விளக்கு எரியும்படியாக நாம் நம்முடைய மனதை, இருதயத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய விருப்பங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவைகளை நாம் நடப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது நம்மில் இருக்கிற விளக்கு, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 2வது அதிகாரத்தில் சொல்லுகிறாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுடைய உள்ளத்துல மரித்து போயிருந்த, தேவனை விட்டு பிரிந்திருந்த உங்களுடைய ஜீவன் பரிசுத்த ஆவியினால் உயிர் பெற்று, பரிசுத்த ஆவியினால் ஜீவன் பெற்று அங்கே எரிய ஆரம்பிக்கிறது. அந்த நாளிலிருந்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, நாம் நம்முடைய விளக்காகிய ஆவிக்குரிய ஜீவனை, புதிய ஜீவனை நாம் வெளிச்சம் கொடுக்க செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் வாழுகிற வாழ்க்கையை தான் இது குறிக்கிறதாக இருக்கிறது. உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும். நம்முடைய விளக்குகள் எப்படி எரிந்து கொண்டிருக்கிறது, எந்த அளவு வெளிச்சம் கொடுக்கிறது என்பதை நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்மை சுற்றி இருக்கிற மனுஷனுடைய ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பை குறித்த பாரம் நமக்கு இருக்கிறதா? நம்மோடு வாழுகிற மக்களிடத்துல எப்படி ஆண்டவருடைய அன்பை எந்த விதத்தில் அவர்களுக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டும்? எப்படி நாம் ஆண்டவருடைய உண்மைகளுக்கு சாட்சியாக இருந்து அதை மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய அன்பின் பிரயாசங்களினால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு நம்முடைய ஆவியிலே நெருக்கி ஏவுகிறதினால், மற்றவர்களுடைய ஆத்துமாக்களை குறித்த பாரத்தோடு ஜெபித்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவருடைய வேதவசனத்திலிருந்து நம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி பகிர்ந்து கொள்ளுகிற அந்த விருப்பத்தோடும் தாகத்தோடும் நாம் செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படியாக நம் ஒவ்வொருவரிலும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த உணர்வு, ஆவிக்குரிய ஜீவன், ஆவிக்குரிய வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதாக
நாம் தொடர்ந்து அவருக்கும் அவருடைய உண்மையுள்ள வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்படுகிறோம். 36வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். நீங்க பாருங்க, தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டுங்க சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு எதிர்பார்ப்புடைய இருதயம், ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய நடத்துதலுக்கும் அவருடைய மெல்லிய சத்தத்திற்கும் செவி கொடுத்து கீழ்ப்படியக்கூடிய இருதயம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம் வேதத்தை வாசிக்கும் போது, அந்த வசனங்களை தியானிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு எதிர்பார்ப்புடைய கர்த்தருக்காக நான் என்ன செய்ய சுத்தமாயிருக்கிறார், இன்றைக்கு என்னுடைய வாழ்விலே கர்த்தர் எனக்கு நான் என்ன செய்ய சுத்தமாயிருக்கிறார் என்ற எதிர்பார்ப்புடைய ஒருவராக நாம் இருக்கும்போது, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம் என்கிற எண்ணத்தோடு ஆயத்தமாக இருக்கும்போது அவர் விரும்புகிற காரியங்களையே நாம் இந்த உலகத்தில் செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சேர்த்துக்கொள்ள மறுபடியும் வருவேன் என்று சொன்னவர். அவர் நினையாத வேளையிலே வருவார். அவர் எப்போது வேண்டுமானாலும் வருவார். நாம் வரும்போது அவர் விரும்புகிற அவருக்கு சித்தமான காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஒரு காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். அவருடைய வருகையை எப்போதும் எதிர்பார்க்கிற மனுஷர்களாகவும் இருங்கள். இன்றைக்கு இந்த காரியத்தில் அநேகர் கிரிட்டிசைஸ் பண்றவங்க உண்டு. ஆம், ஆண்டவர் வருவேன் என்று சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது, இன்னும் வரவில்லை, ஏன் வரவில்லை அப்படிங்கிற நிறைய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு அநேகர் பேசுவாங்க. சுய எண்ணங்களின் அடிப்படையில், மனுஷம் ஞானத்தின் அடிப்படையில். ஆனால் ஆண்டவருடைய வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நான் பார்க்கும்போது அவருடைய வருகை, அவர் நமக்காக ஜீவனை தந்து சிலுவையில் மரித்தடக்கம் விட்டு உயிரோடு எழும்பி அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருமே அவருடைய வருகையை அவர்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவருடைய வருகை எப்போது என்று நாமும் அறிய மாட்டோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்போதென்றும் யாருக்குமே தெரியாது. நாம் இந்த உலகத்திலே மாம்சத்திலே ஜீவனுடையவர்களாக இருக்கிறோம். நாம் எத்தனை நாள் ஜீவிப்போம், எத்தனை வருடங்கள் ஜீவிப்போம், அல்லது எத்தனை மணி நேரம் ஜீவிப்போம் என்பது யாருக்குமே தெரியாது. அடுத்த நிமிடம் அல்லது அடுத்த மணி நேரம் அல்லது நாளைய தினம் நம்முடையதா நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய வருகை தாமதிக்கலாம், அல்லது இப்போது இருக்கலாம், அல்லது நாம் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொள்வது, இந்த உலக வாழ்க்கையை முடிப்பது எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனபடினாலே நாம் இந்த உலகத்திலே அனித்தியமான, நிரந்தரமில்லாத, எப்போது வேண்டாலும் எதுவும் சம்பவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். ஆனபடினால நமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிற இந்த பிரசன்ட் டைம், அதுதான் முக்கியமான நேரம். நமக்கு இந்த வேளை, இன்றையது, இந்த மணி நேரம் நாம் செய்கிறது ஆண்டவருடைய சித்தமானதா, கர்த்தர் விரும்புகிற காரியமா, அவர் அங்கீகரிக்கக்கூடிய காரியமா என்கிறதை ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வருகை தாமதித்தாலும், ஆண்டவர் நமக்கு சில வருடங்களையோ சில நாட்களையோ எவ்வளவு காலம் கொட்டி தந்தாலும், அந்த ஒவ்வொரு நிமிடமும் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, அவருடைய வருகையை எதிர்நோக்கி அவருக்கு காத்திருக்கக்கூடிய இருதயமுடையவர்களாக நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது
தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இங்க பாருங்க, ஒரு செயலுக்கு நேராக ஒருவர் நடத்தப்படும் போது அங்கே எவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து தேவதூதர்களால் விடுதலையாக்கப்பட்டு அவங்க வரும்போது தேவன் அவர்களை நோக்கி, உன் அறையை கட்டி கொண்டு உன் பாதரட்சை தொடுத்துக்கொள் என்றார். ஸோ பி ரெடி, நீ ஆயத்தமாயிரு. நீ விடுதலை ஆண்டவருடைய கிருபையினால, ஆண்டவர் விசுவாசிகளுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய மகிமைக்கென்று நீ விடுதலையாக்கப்பட்டிருக்க, பி ரெடி, ஆயத்தமாயிரு என்று அவர்கள் வைக்கப்பட்டிருந்த அந்த சிறைச்சாலையிலிருந்து தேவன் அவர்களை வெளியே கொண்டு வருகிறதாக அதுக்கான ஒரு ஆயத்தம் அங்கே அவர்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாமும் நம்முடைய மாம்ச பலவீனங்களிலிருந்து, நம்முடைய பாவ உலகத்திலிருந்து, நம்முடைய பாவ சுபாவங்களிலிருந்து, அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய விளக்கு எரிகிறதாக, நம்ம எப்போதும் வெளிச்சம் கொடுக்கிறதாக, ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி இருக்கிறவர்களாக நாம் வாழ நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். 37, 38 வசனங்களை ஒரு வாசிப்போம். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். எஜமான் வரும்போது விழித்து இருக்கிறவர்களாய் காண்கிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். இது எந்த ஒரு விழித்திருப்பை குறிக்கிறது? ஒரு எதிர்பார்ப்போட அவர் வருவார் என்ற விசுவாசத்தோடு அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு காரியத்தை குறிக்கிறது. அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஒரு அற்புதமான காரியம். நாம் இந்த உலகத்திலே வாழும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று நாம் ஆயத்தமாய் பணி செய்கிறவர்களாய், கிறிஸ்துவுக்கென்று அநேகரை சேர்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிற நாம், அவர் நினையாத நேரையிலே வந்து அவர் நமக்கு என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? பந்தி உட்கார வைத்து நம்ம என்ன செய்கிறார்? உபசரிக்கிறவராக இருக்கிறார். இந்த வசனம் நமக்கு ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் இந்த உலகத்துல கர்த்தருக்கு பணி செய்கிறோம் என்றால், ஒரு நாள் அவரால் நாம் என்ன செய்யப்படுவோம்? அவர் நமக்கு பணிவிடை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை தந்தவர், தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் நமக்கு மீட்பை தந்தவர், நமக்கு நித்திய ஜீவனை இலவசமாய் கொடுத்தவர், நம்மை அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டவர், நம்மை பந்தியமர செய்து நம்மை உபசரித்து நம்மை தம்முடைய பலன்களால் திருப்தியடை செய்கிற உபசரிக்கிற கர்த்தராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் அவருக்கு ஊழியக்காரர்களாக பணிவிடை செய்வோமே ஆனால், அவர் நம்மை சேர்த்து கொள்ளும் போது அவர் வந்து நம்மை என்ன செய்வார்? பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
அவருடைய வருகை குறித்து சொல்லும்போது அவருடைய வருகையிலே நாம் அவரால் உபசரிக்கப்படுவோம். அவரால் அவர் நமக்கு பணிவிடை செய்கிறவராக இருக்கிறார் என்கிற அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 46வது வசனத்தை ஒரு வாசிப்போம். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவன், அவருக்கு பணிவிடை செய்கிறவன், அவருக்கு வெளிச்சம் அவருடைய வெளிச்சத்தை தன்னிலே பெற்றுக்கொண்டு பிரகாசிக்கிறவனாக இருக்கிறவன், அவருடைய சித்தத்தின்படி உண்மையுடையவர்களாக வாழுகிற நாம் அவரால் உபசரிக்கப்படுகிறவர்களாக, அவர் நமக்கு பணிவிடை செய்கிறவராக இருக்கிறார் என்கிற அந்த மேலான பாக்கியத்தை நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். 38வது வசனத்தை ஒரு வாசிப்போம். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவருடைய வருகையில் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் இது வந்து அன்றைக்கு இருக்கிற மக்களுடைய பார்வையில் அன்றைக்கு இருக்கிற மணி கணக்கின்படி 2ஆம் ஜாமம் என்பது 9லிருந்து 12 மணி வரை, 3ஆம் ஜாமம் என்பது 12லிருந்து மார்னிங் 1 to 3, அந்த இரவு நேரம் இப்படி 3 மணிக்கணக்காக அந்த கிறிஸ்துவனுடைய நாட்களில் கணக்கிடப்படுவதுண்டு. ஸோ 2ஆம் ஜாமம் 9 to 12, அடுத்து 1 to 3. அப்போ அந்த இடத்துல என்னன்னா 9 மணிக்கு எல்லாரும் தூங்க போகிற நேரம். 3ஆம் ஜாமம் என்பது தூக்கத்தினுடைய ஒரு மிக முக்கியமான நேரம். ஆனாலும் அவரை அறிந்த மக்கள் இந்த உலகம் தூங்கி கொண்டிருக்கும் போது, உலகம் தேவனுக்கு விரோதமாக போய் கொண்டிருக்கும் போது, உலகம் தேவனை அறியாது இருக்கும் போது, நாம் அவரை அறிந்த நாம் அவரை நோக்கி அவருடைய வருகைக்காக நாம் எதிர்பார்த்து அவருடைய கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக, அவருக்கென்று நாம் செயல்படுகிறவர்களாக, அவருடைய கிரியைகளிலே நாம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த இடத்துல அந்த 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் என்பது மாம்ச பிரகாரமான இளைப்பாறுதல். நாம் இந்த உலக வாழ்க்கையில் நம் இளைப்பாறுதலை கர்த்தருக்காக கொஞ்சம் களைந்து ஆண்டவருடைய காரியங்களில் முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருக்காக மிகவும் வாஞ்சியோடு உண்மையோடு அவர் எந்த வேளையிலும் வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தருக்காக செயலாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிற அழைப்பை நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். 39வது வசனத்தில் ஒரு வாசிப்போம். அதாவது திருடன் இந்த நேரத்தில் வருவேன்னு ஒரு நமக்கு தெரியும்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அந்த திருடன் நம்முடைய எதையுமே திருட விடாமல் நம்ம பாதுகாத்து கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்புடைய ஒரு ஜாக்கிரதையான ஒரு விசுவாச வாழ்க்கை விசுவாசிகளாகிய நமக்கு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எப்போதுமே நாம் ஆண்டவருடைய வருகையை குறித்த எதிர்பார்ப்போடு, எச்சரிப்போடு, ஜாக்கிரதையோடு கர்த்தருடைய வருகைக்கு எதிர்பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறதை நாம் இந்த வேத பகுதியில் தெளிவாக நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 43வது வசனத்தை ஒரு வாசிப்போம்.
அதாவது திருடன் வருகிற நேரத்தை அறிந்திருந்தால் நாம் திருடுவதற்கு அனுமதிக்க விட மாட்டோம். அதுபோல நாம் எச்சரிக்கையாக இருந்து இந்த உலகத்தினுடைய உலக காரியங்களோ அல்லது உலகத்தின் பிசாசோ மாம்சமோ நம்முடைய நேரத்தை நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி விடாதபடி ஆண்டுடைய வருகையை குறித்த எச்சரிப்போடு இருந்து கர்த்தருக்காக விழிப்புடையவர்களாக ஆயத்தமானவர்களாக அவருடைய பலனை எதிர்பார்த்து அவரால் பணிவிடை செய்யப்படுவதை எதிர்பார்த்து நாம் அவருக்கென்று வாழ வேண்டும் என்று நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்படுகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது அது நம்ம நிறைய வேளையில் எந்த இடத்துலையுமே திருடன் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் வருவான். ஆண்டுடைய வருகை எந்த வேளையிலும் இருக்க முடியும் என்று நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை அது இப்போதே ஆண்டுடைய வருகை இருந்தால் நாம் அந்த வருகையில் ஆயத்தமாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். 40வது வசனத்தில் அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்றார். அவர் நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார், ஆனபடியால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும்படியாக இந்த உலகத்தில் மனுஷனாக வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்து சிலுவையில் மரித்தடக்கம் உயிரோடு எழுந்து கலிலேய கடற்கரையிலே பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்படும் போது தேவதூதர்களால் அவரை எதிர்நோக்கி இருந்து அவரை மேலே பார்த்து கொண்ட மனுஷனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, எவ்விதமாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். கல்லையாகிய மனுஷரை நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாங்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார், அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று அவ்விதமாக இந்த உலகத்தில் அவருடைய சீஷர்களும் அவரை விசுவாசித்தவர்களும் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வருகையை எதிர்பார்த்து வாழும்படியாக அங்கே தேவதூதர்களால் வழிநடத்தப்பட்டார்கள். அவருடைய வருகை வரையிலும் அவரை ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய வருகை நினையாத நாளிலே இருக்கும் என்ற விசுவாசத்தோடு அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து அவருடைய வருகையிலே நாம் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாக, அவர் விரும்புகிற வாழ்க்கை விரும்புகிற காரியங்களை நாம் செய்கிறவர்களாக அந்த காரியத்திலே நாம் நம்மை மிகவும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது சுவிசேஷ ஊழியம். வேத வசனத்தின் மூலமாக தெளிவான சத்தியத்தை ஒரு சிலருக்காவது நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகிற பாவ மன்னிப்பு கிரியைகளினால் அல்ல, கிருபையினால். இதை அநேகர் தங்களுடைய பக்தியையும் தங்களுடைய சுய கிரியைகளை நம்பி அது தங்களுக்கு பரலோகத்தை கொடுக்கும் என்று நம்புகிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் பலிக்கும், வித்தியாசமே இல்லை என்று ரோமர் 3வது அதிகாரம் 25, 26 வசனங்களை ஒருவர் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். ரோமர் 3வது அதிகாரம் 25, 26 வசனங்கள் ஒரு வாசிப்போம். ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலி
கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார். ரோமர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். நீதியாக தேவனுடைய கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆங்கிலத்தில் அது இம்ப்யூட்டட் அண்ட் ரைச்சியஸ்னஸ். இம்ப்யூட்டட் என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் எண்ணப்படுதல் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். வேதம் விசுவாசம் என்று சொல்வது நம்முடைய பாவ மன்னிப்புக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தையும் அடக்கம் உயிர்த்தெழுதலை நாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பது. அவர் என்னுடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வது. அந்த விசுவாசம் நமக்கு பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பரலோக வாழ்க்கையும் கொடுக்கிறது. அதனால்தான் பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லும் போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒருவனும் பெருமை பாராட்டாதபடி, இது கிரியைகளினால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடி, இது கிரியைகளினால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. தேவன் இலவசமாய் கொடுக்கிற ஈவு பரிசுதான் பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை கிறிஸ்து இயேசுவை பெற்று விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்ட நாம் அந்த ரட்சிப்பிற்கு பாத்திரராகிய கிறிஸ்துவுக்காக நாம் வாழ வேண்டும். அந்த கிறிஸ்துவுடைய வருகைக்கு எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அவருடைய வருகையை எதிர்பார்த்து நாம் ஆயத்தமாய் பரிசுத்தத்தோடு ஒழுக்கத்தோடு உண்மைகளோடு நம்மை ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்து கிறிஸ்துவுக்கென்று நற்கிரியையிலே பெருகி சாட்சியிலே பெருகி அதான் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாயிருந்து விளக்காயிருந்து மற்றவர்கள் நம்மை விரும்பி வருகிறதற்கு ஏற்ற கிரியைகளை நடப்புகிறதாம் வெளிச்சமுடைய வாழ்க்கை. வெளிச்சமுடையவர்களாக இருந்து எப்போதும் அவருக்கென்று ஆயத்தமுடையவராய் நாம் அவர் நமக்கு வந்து நம்முடைய இரட்சகரும் நம்முடைய மீட்பரும் நம் ஆகிய எல்லாவற்றையும் படைத்த பரலோக தேவ குமாரனாகிய கிறிஸ்து அவருடைய கையினாலே நமக்கு பணிவிடை செய்கிறவராய் இருக்கிறார் என்று அவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற உண்மை நினைத்து அந்த மேன்மையான பாக்கியத்திற்கு பங்குடையவர்களாக, அந்த பாக்கியத்தை அனுபவிக்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வைக்கப்படும்படியாக அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்போம். அவருக்கென்று சாட்சி உடையவர்களாக இருப்போம். எவ்வளவு ஒரு உன்னதமான பாக்கியத்தை நாம் இந்த வேத பகுதியில் கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் ஒரு பெரிய தலைவர் நம்ம அழைத்து நமக்கு ஒரு விருந்து கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்து சிருஷ்டிகர்த்த நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு அவர் ஒரு பெரிய விருந்தை ஏற்படுத்தி அவர் கையினால் நமக்கு அந்த பணிவிடை பரிமாறி நம்மை ஏற்றுக்கொண்டு பணிவிடை செய்யும்போது எவ்வளவு உன்னதமான காரியம். ரட்சிப்பு விலையேறப்பெற்றது. ஏனென்றால் அது நம்முடைய புத்திக்கும் கண்களுக்கும் நம்முடைய ஞானத்திற்கும் எட்டாத மகிமையான ஆசீர்வாதங்கள்.
இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாக்கியத்தை நாம் நினைத்து நம் இந்த உலகத்திலே நம்முடைய மாம்ச பலவீனங்களை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழுவோம். உலகத்திலே கர்த்தர் தந்திருக்கிற பொருட்களை, நம்முடைய இருதயத்தை உலக பொருட்கள் மேல் வைக்காம, உலக செல்வத்தின் மேல் வைக்காம, உன்னதமான பரலோகத்தின் மேல் வைத்து உலகத்தினுடைய காரியங்களை கர்த்தருக்கென்று பகிர்ந்து கொள்ளுவோம். நேரத்தை கர்த்தருக்கென்று பகிர்ந்து கொள்ளுவோம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக இன்னும் பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்கிறதில்லை. நாம் மிகவும் விருப்பமுடையவர்களாக, வாஞ்சியுடையவர்களாக நாம் இருப்போம். அதற்கான மேலான பலன்களை அவர் நமக்கு தம்முடைய வருகையிலே தருவார். அவருடைய வருகை நினையாத நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் ஆயத்தமாக இருப்போம். நாம் இருந்த வரையிலான கண்களை மூடுவோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஆயத்தமுடையதாக இருக்கிறது என்பதை நம்ம சிந்தித்து பார்ப்போம்.